அன்பு தோழன் ராஜேஷ் அவர்களுக்கு நாம் அனைவரும் வீர வணக்கம். பின்னாடி ஒரு ஆளு ஓட்டணும் கொஞ்சம் கம்பி இறக்கி வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, பேராசான் அயோத்திதாச பண்டிதருக்கு, வீரன் இரட்டைமலை சீனிவாசனுக்கு, சாதி ஒழிப்பு களத்தினிலே சாவு கண்ட போராளியாம் நடராஜபுரம் ராஜேஷுக்கு வீர வணக்கம். விழ விழ எழுவோம், விழுந்து விட மாட்டோம், விடுதலை பாதையை விட்டு விலகிவிட மாட்டோம். ஒடுக்காதே, ஒடுக்காதே, உழைக்கும் மக்களின் உரிமை குரலை ஒடுக்காதே, உழைக்கும் மக்களின் உரிமை குரலை ஒடுக்காதே. மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம். நடராஜபுரம் ராஜேஷின் மக்கள் பணியை மறக்க மாட்டோம். கொல்ல முடியும், கொல்ல முடியும். பொறுக்கிகளால் போராளிகளை கொல்ல முடியும், பொறுக்கிகளால் போராளியை கொல்ல முடியும். வெல்ல முடியாது, வெல்ல முடியாது. பொறுக்கிகளால் போராளிகளை வெல்ல முடியாது, பொறுக்கிகளால் போராளிகளை வெல்ல முடியாது. போராளி ராஜேஷுக்கு வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், நடராஜபுரம் கிராம மக்களின் வீர வணக்கம், நடராஜபுரம் கிராம இளைஞர்களின் வீர வணக்கம், நடராஜபுரம் கிராம தாய்மார்களின் வீர வணக்கம். அடக்க முடியாது, அடக்க முடியாது. உழைக்கும் மக்களின் விடுதலை எழுச்சியை அடக்க முடியாது. எரிமலை நெருப்பை அணைக்கவா முடியும்? மக்கள் விடுதலை எழுச்சியை அடக்கவா முடியும்? என்ன செய்யும், என்ன செய்யும்? பொய் வழக்கும் கொடுஞ்சிறையும் போராளிகளை என்ன செய்யும்? அச்சமில்லை, அச்சமில்லை. பாக்கி உடைகளை கண்டு அச்சமில்லை, துப்பாக்கிகளை கண்டு அச்சமில்லை. அடைஞ்ச மறுப்போம், அத்துமீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம். இந்த முழக்கமானது எந்த சாதிக்கும் எதிரான முழக்கம் அல்ல. அடங்க மறுப்போம் என்பது அடக்குமுறைக்கு எதிரான முழக்கம். அடக்குமுறைக்கு யாரெல்லாம் உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்களோ, முதலாளியால தொழிலாளர் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம். அப்ப அந்த அடக்குமுறைக்கு எதிரான முழக்கம் தான். உலக வல்லரசு நாடுகள் ஒரு சிறிய நாடுகள் மீது அடக்குமுறையை ஏவும், அந்த நாடுகள் எழுப்பக்கூடிய முழக்கம் தான். இது ஒரு சாதிக்கான முழக்கம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கான முழக்கம் அல்ல. இது மானுட விடுதலைக்கான தத்துவம். அந்த வகையில் அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம். அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம்.
வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு பேராசான் அயோத்திதாச பண்டிதருக்கு வீரன் இரட்டைமலை சீனிவாசனுக்கு சாதி ஒழிப்பு களத்தினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். அன்பு தோழர்களே, சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்ற ஒரு மகத்தான முழக்கத்தை ஏற்றுக்கொண்டு மரியாதைக்குரிய தலைவர் திருமாவளவன் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு இந்த வட்டாரத்தில் டெல்டா மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை துவக்கத்தில் கட்டமைக்கும் வாய்ப்பினை நான் பெற்றேன். அப்படி கிராமம் கிராமமாக சென்று உழைக்கும் மக்களை அணிதிரட்டிய போது பல கிராமங்களில் கிராமமாக மக்கள் அணிதிரண்டு வந்தார்கள். பல கிராமங்களில் இளைஞர்கள் பெருமளவு அணிதிரண்டு வந்தார்கள். இது எப்பன்னு சொன்னா 96 கடைசி 7 ஆண்டுகளில் ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டு காலத்தில். அப்ப இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் பதவிக்கு வராத காலகட்டம். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைக்கும் மக்களுடைய விடுதலைக்காக இந்த இயக்கத்தை கட்டமைத்தோம். அப்படி நான் இந்த மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கொள்ளிடத்தில் தொடங்கி இந்த மாவட்டத்தினுடைய தென்பகுதி எல்லையாக இருக்கக்கூடிய கோடியாகரை வரை எங்கள் சக்திக்கு ஏற்ற வகையில் முடிந்த வகையில் இந்த மக்களை பாதுகாத்தோம். உழைக்கும் மக்களுக்காக போராடினோம். 30 ஆண்டுகளை கடந்து ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாய் விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்திருக்கிறார்கள். அப்படி விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்ததற்கான காரணம் பல நூறு தோழர்களுடைய தியாகமும் அர்ப்பணிப்பும். அதில் பல தோழர்கள் என்னோடு களப்பணியாற்றியவர்கள். சாதி படுகொலை நடந்த அரை மணி நேரத்திலிருந்து 3/4 மணி நேரத்திற்குள் நான் பூம்புகார் செல்கின்றேன். செல்லும் வழியிலே பேரிகார்டை வைத்து அந்த தடுப்புகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அந்த காவல் நிலையத்திற்கு நான் சென்ற போது அங்கிருந்த காவல் கண்காணிப்பாளர் தன்னுடைய தலையில் இருந்த தொப்பியை எடுத்துவிட்டு உங்களை பார்ப்பதற்கே நான் வெட்கப்படுகிறேன், அசிங்கப்படுகின்றேன். ஓய்வு பெற்றாரான்னு தெரியல. அப்படி தன்னுடைய காவல் நிலையத்தில் நடந்த படுகொலையை கூட தடுக்க முடியாத போலீஸாக தான் இந்த போலீஸ் இருந்தது. ஆனால் உழைக்கும் மக்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்கள் மீது அடக்குமுறைகளை ஏவி ஒடுக்கியது. இது எதற்கு உதாரணத்தை சொல்றேன்னு சொன்னா, அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்திருக்கும். அடக்குமுறைகள் ஏவினாலும் ஒடுக்குமுறைகள் ஏவினாலும் உயிரே போனாலும் ஏற்றுக்கொண்ட லட்சியத்தில் இருந்து சித்தாந்தத்திலிருந்து நாங்கள் எந்த விதத்திலும் பின்வாங்கவில்லை. இந்த வரலாறு எல்லாம் இப்போது இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. இப்படி நீண்ட நெடிய காலமாக வரலாற்று யுத்தத்தை இந்த மண்ணில் நாங்கள் நடத்திய போது எங்கள் மீது ஏவப்பட்ட வழக்குகள் பட்டியலை பாருங்க. 2016 பொது பாதை வழியா நாய் போகலாம், கழுத போகலாம், இன்னும் அருவருப்பான அசிங்கங்கள் செல்லலாம். ஆனால் பொது பாதை வழியில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவுடைய பிணம் போகாமல் தடுத்தார்கள். 3 நாள் பணம் கிடந்துச்சு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் பணம் புதைக்கிறதுக்கு உத்தரவு வாங்கிட்டு வந்தோம். அந்த உத்தரவை இந்த மாவட்ட காவல்துறை மதிச்சுச்சா? இன்னைக்கு நீதிமன்றம் பேசுறீங்களா? பிராணி இருந்துச்சா? தஞ்சை சராக டிஐஜி இருக்காரு, தஞ்சாவூர் மாவட்ட போலீஸ், திருவாரூர் மாவட்ட போலீஸ், அன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தை பிரிக்கல, நாகப்பட்டினம் மாவட்ட போலீஸ், தஞ்சை சராக டிஐஜி, ஆயுதம் தாங்கிய படை, பல நூற்றுக்கணக்கான போலீஸ். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தானே உத்தரவு வாங்கிட்டு வந்தோம். நீதியரசர் MM சுரேஷ் ஒரு உத்தரவு போட்டாரு. சுதந்திரம் அடைந்த இந்த நாட்டில் ஒரு மனிதன் மாண்போடு வாழ்ந்திருக்கிறான், அவனுடைய இறப்பை கூட மனித மாண்போடு அடக்கம் செய்ய வேண்டும் என்று உத்தரவு வழங்கி காவல்துறையை சாடினார. சுதந்திரம் அடைந்த நாட்டில் இறந்து போனவருடைய பிணத்தை ஒரு கண்ணியமான முறையில் அடக்கம் பண்ணுவதற்கு வழி இல்லையா என்று சொல்லி வேதனையை வெளிப்படுத்தி இந்த பிணத்தை கண்ணியமான முறையில் அடக்கம் செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் இருக்குன்னு சொல்லி உத்தரவு போட்டாங்களா? மதிச்சாங்களா? சாமானியம் மதிக்காம இருக்கலாம், அறிவு இல்லாதவன் மதிக்காம இருக்கலாம், குடிகாரம் மதிக்காம இருக்கலாம்,
ஐஏஎஸ் படித்தவங்களும் ஐபிஎஸ் படித்தவங்களும் மதிச்சாங்களா? இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, நீங்க உயர் நீதிமன்ற உத்தரவுன்னு சொல்றீங்களா, அதுக்காக சுட்டி காட்டுறேன். இது ஏதோ நானு கண்டதையும் பேசல, வரலாற்றுல நடந்தது பதிவாயிருக்கிறது, இதுதான் பதிவு செய்யறேன். அப்ப நீங்க அந்த உத்தரவை மதிச்சீங்களா? அப்ப நீங்க எதுக்கு வேணாலும் ஒரு நடவடிக்கை எடுப்பீங்க, நான் எல்லாத்துக்கும் கோட்டு போட முடியுமா? நான் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இருந்து கேட்கிறேன். இப்ப நான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கணும்னு நினைச்சிருந்தா என்ன பண்ண முடியும்? ஒரு ஆள் 2 பேர் கட்டி பிடிப்பான், எங்க ஆளு 3 பேர் சேர்ந்து ஒரு ஆளை கட்டி பிடிப்பான். இப்ப இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? உங்களை இயங்க விடாம பண்ண முடியும். உங்களால இயங்க விடாம உயர் நீதிமன்றம் உங்களை எப்படி எல்லாம் காரி துப்பி இருக்குது. முந்தானேத்தி சென்னை உயர் நீதிமன்ற வழக்கு வந்துச்சுல, நீதியரசர் வேலுமுருகன் ஊர்ல சொல்லுவாங்கல்ல, கிராமத்துல ஊர்ல என்ன சொல்லுவாங்க? அவன் காரி துப்புறான்னு சொல்லுவாங்க. என்ன துப்புறாலும் அவனுக்கு வெக்கலடான்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சு ஊர்ல சொல்லுவாங்க. நீதிமன்றத்தில் நீதியரசர் வேலுமுருகன் என்ன சொன்னாரு? நீங்க போட்ட வழக்கு பேசுறாரு, நீங்க போட்ட பொய் வழக்கு, ஏகேசி போலீஸ் போட்ட பொய் வழக்கு. அப்ப நீங்க எதை வேணாலும் செய்வீங்க, அதை நம்ம ஏற்றுக்க முடியுமா? என்ன செஞ்சா ராஜேஷ்? செத்து போன ராஜேஷ் பேர் சரித்திர பதிவேடு குற்றவாளி. ஹிஸ்டரி ஷீட் ஓபன் பண்ணிருக்கீங்க. 2021 டிசம்பர் 6ஆம் தேதிக்கு முன்னாடி ராஜேஷ் மேல ஒரே ஒரு வழக்கு உண்டா? ஒரு எச்சிலுப்பின வழக்கு கூட கிடையாது. பாரதி பட்டம் அடிச்சவன், சீசர் 2 பட்டம் அடிச்சவன். இவங்களா ஒரு ரவுடியா? ஹிஸ்டரி ஷீட் என்ன சொல்லுது? தொடர் குற்றவாளி, அவனதான ஹிஸ்டரி ஷீட்ல சேர்க்கணும். என்ன செஞ்சா ராஜேஷ்? அவன் சரித்திர பதிவேடு குற்றவாளி. நான் அவனை கேட்டேன், அவன் மேல எதுக்குடா அக்சஸ் போட்டாங்க, ஏதாவது வழக்கு இருக்கான்னு. எந்த வழக்குமே இல்லைன்னு சொன்னான். ஏன்டா அவன் மேல வழக்கு போட்டாங்கன்னு கேட்டேன். அங்க பட்டவர்த்தி நடைபெற்ற சம்பவத்தை அவன் செல்லுல பதிவு பண்ணியிருக்கிறான். ஒரு போலீஸ் அவனை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, உன் பேர் என்னன்னு. இவன் கொஞ்சம் துடுக்குதனமா பேசுறோம் தானே, ஏன் பேரை கேட்கறீங்கன்னு இருக்கான். செல்ல எடுக்காதான் இருக்காங்க, நான் எடுப்பேன் இருக்கான். உன் பேர் என்னடான்னு கேட்டிருக்காங்க. இவன் சொல்லியிருக்கான், மல்லை ராஜேஷ், அப்பா பேர் ராஜமாணிக்கம், நடராஜபுரம் சொல்லியிருக்கான். இதுதான் இவன் செஞ்ச குற்றம். அப்ப இவன் மேல சரித்திர பதிவேடு குற்றவாளியா? அப்படி குற்றவாளியா நீங்க சேர்த்தீங்களே எங்களை எல்லாம். ஓடி ஒழிஞ்சு நாங்க எப்படி கண்ணல அழுதுகிட்டு கேரளா, ஆந்திரா, கர்நாடகா ஓடி போய் பதுங்கிட்டு கிடந்தோம். பல்லாயிரக்கணக்கான மக்களை அணி திரட்டி காவல்துறையே எங்களை ரவுடி என்று அறிவித்து, நீ அறிவித்த ரவுடிகள் வந்திருக்கிறோம், வீதிக்கு வான்னு கூப்பிட்டோம். பல்லாயிரக்கணக்கான மக்களை அணி திரட்டி கூப்பிட்டோம். ஏன் கூப்பிட்டோம்? ஏன் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அணி திரட்டணும்? நீ எங்களை ரவுடின்னு சொல்றதுனால எங்க மக்கள் எங்களை ரவுடியா நினைக்காது. எங்களை என்ன அசிங்கப்படுத்தினாலும் எங்க மக்கள் எங்கள் பின்னால் அணிதிரண்டு நிற்பார்கள் சொல்லிதானே ஒரு படையெடுப்பே நடத்தணும். மணல்மேடு பேருந்து நிலையத்தில் இருந்து உங்க காவல் நிலையம் வரலையும். காவல் நிலையம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு? ஆயுதம் தாங்கிய போலீஸ். இதை விட பல மடங்கு போலீஸ் இருந்துச்சு. அப்ப எங்கள் மீது சுமத்தப்பட்ட பொய் வழக்குக்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான மக்களை அணிதிரட்டி போராடினோம். இதோடு விடவில்லை. உயர் நீதிமன்றத்துக்கு போனோம். என்ன நடந்துச்சு? சரித்திர பதிவேடு குற்றவாளி யாருக்கெல்லாம் போடணும்னு சொல்லுச்சு. சரித்திர பதிவேடு குற்றவாளி பட்டியலில் இருந்து எங்களுடைய தோழர்களை எடுக்க சொல்லி நீதிமன்ற உத்தரவு போட்டுச்சு. யார் மேல போடணும்? தொடர் குற்றவாளி. தொடர்ந்து சாரா வைக்கிறவன், செயின் அறக்கிறவன், கட்ட பஞ்சாயத்து பேசுறவன், கள்ளநோட்டு மாத்துறவன், சமூகத்துக்கு விரோதமான தொழில் செய்யறவன், மணல் கொள்ளையடிக்கிறவன், இவன் மேல போட வேண்டிய ஹிஸ்டரி ஷீட்டை சரித்திர பதிவேடு குற்றவாளி பட்டியல சமூக விடுதலைக்காய் போராடக்கூடிய எங்கள் தோழர்கள் மீது போட்டா நாங்கள் கெஞ்சி கூத்தாடி உள்ள மனு கொடுக்கக்கூடிய பரம்பரையில நாங்க இருக்கிறோம். இந்த மண்ணியுடைய மைந்தர்கள் இந்த நாட்டையே வழிநடத்தக்கூடிய அளவிற்கு அறிவும் ஆற்றலும் இருக்கு. யாராவது உங்க அப்பா பேரை சொல்லிட்டு அதிகாரத்துக்கு வரலாம், இன்னொருத்தவங்க பேரை சொல்லிட்டு அதிகாரத்துக்கு வரலாம். நாங்க எல்லாம் சுயமாக இந்த மக்களை படித்து இந்த மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். உயர் நீதிமன்றத்துக்கு போனவே பட்டியல் ஏது எடுக்க சொன்னாங்களே, நேற்று முந்தா நேற்று ஏகேசி போலீஸ்ல என்ன நடந்துச்சு? ஒரு வழக்கப்பட்டு ஒரு அப்பாவி, அவன் குடும்பமே செதஞ்சு போச்சு. ஒரே ஒரு பொய் வழக்கு, அதை சமன்படுத்துறதுக்கு அவன் மேல வழக்கு. நேற்று வேல்முருகன் முந்தா நேற்று என்ன சொன்னாரு? இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு சொன்னா, எங்களுடைய வரலாறு என்பது நீண்ட நெடிய வரலாறு. மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம்.
இப்ப வரலையும் 37 வழக்கு என் மேல மீதி இருக்குன்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லுது. அந்த 37 வழக்குல தனிநபர் வழக்கு ஏதாவது இருக்கா சொல்லுங்க. சாதிய ரீதியான பிரச்சனையை உருவாக்குற வழக்கு இருக்கா? பட்டவர்த்திக்கு எங்களுடைய அரசியல் புதுசா? இன்னைக்கு நாங்க பட்டவர்த்தியில் அரசியல் பண்றோம். 2005 ஆகஸ்ட் மாசம் இந்த மாலாந்திருவாசல் திருப்பனந்தாள் போற பந்தனூர் போறக்கூடிய சாலையில் வந்து பேருந்தே போக முடியாது, அவ்வளவு மோசமான சாலை. வாய்க்கால் வழிக்கு போறக்கூடிய சாலை கூட நல்லா இருக்கும். அதை கண்டிச்சு மாலாந்திருவாசல போராட்டம் பண்ணோம். சக்கரால வாசல்ல இந்த கழிவுநீரால மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணி இருக்கிறோம் ஒரு நாள் முழுவதும். குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக தொடர் பிரச்சாரம். மாயவரத்தில் ஆரம்பிச்சு மாயவரம், நீடூர், இங்க வெள்ளியநல்லூர், கொண்டல் பாலம், பட்டவர்த்தி, மதவடி, திருவாலமுத்தூர், மணல்மேடு, கடலங்குடி, ஆத்தூர், காளி, திருமங்கலம், அஞ்சலவரத்துல, குத்தாலவரையும் பிரச்சாரம் பண்ணிட்டு போனோம். புதுசா நாங்க அங்க போய் பட்டவர்த்தி எங்களை போய் மூஞ்ச காட்டி அடையாளப்படுத்திக்கிறதுக்கான அரசியல் நடத்துறோம். நவம்பர் மாசம் எம்ஜிஆரால் துவக்கப்பட்ட சக்கர ஆலை பூட்டிட்டாங்க, திறக்கிறதுக்கே வழி இல்லை. 2 ஆண்டு காலமா ஊதியம் இல்லாம போராடக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கான கோரிக்கை வலியுறுத்தி அந்த 2021 நவம்பர் மாசம் மணல்மேட்டிலிருந்து ஆரம்பிச்சு பிரச்சாரமா வந்து சக்கரால வாசல்ல போராட்டம் நடத்துறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான போராட்டமா? உழைக்கும் மக்களுக்கான போராட்டம் இல்லையா? தொழிலாளர்களுக்கான போராட்டம் இல்லையா? அந்த போராட்டம் 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இன்னைக்கு இருக்கு பாருங்க, குமாரமங்கலத்துக்கு கோதனூருக்கு தடுப்பு அணை கட்டியிருக்காங்க பாருங்க. இந்த அணையை கட்டுவதற்கு அன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் அறிவிச்சார். என் கையில ஒரு துண்டு சீட்டு கூட இல்ல, நான் துண்டு சீட்டு பார்த்து படிக்கிற ஆள் இல்ல. இதெல்லாம் நடந்தது, வரலாறா இருக்கிறதுனால சொல்றேன், வரலாறா இருக்கிறதுனால சொல்றேன். 2017 கடலங்குடியில் ஆரம்பிச்சோம், புதுப்பட்டினம் வரலையும், சீர்காழி சப்டிவிஷன் இருக்கக்கூடிய புதுப்பட்டினம் வரலையும் பேரணி, கடலங்குடி, மணல்மேடு, நான் பிரச்சாரம் பண்ண இடத்துல சொல்றேன், திருவாலமுத்தூர், இந்த பட்டவர்த்தி, மதகடி பக்கத்துல திருப்பங்கூர், வைத்தீஸ்வரன் கோயில், சீர்காழி, புத்தூர், மாதாளம், புதுப்பட்டினம். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்? பட்டவர்த்தியில எங்களுடைய அரசியல் என்பது புதுசு இல்ல. யாராவது பைத்தியக்காரன் சொல்லுவான் இவங்க புதுசா அரசியல் பண்றாங்க, புதுசா அரசியல் பண்றாங்க. இதெல்லாம் மணல்மேடு காவல் நிலையத்தின் பட்டியலில் இருக்கு. நான் ஒரு புதுசா அங்க போய் அரசியல் பண்ணணுங்கிறதுக்கு எந்த தேவையும் அவசியமும் இல்ல. தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் செஞ்சிருக்கிறேன், ஓட்டு கேட்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா? வீதி வீதியா தலைஞர் பகுதியில என்னை அழைச்சிட்டு போனாங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? மறுக்க முடியுமா? ஏதோட வயிற்று பழப்புக்காக போய் அங்க பிரச்சாரத்தை முன்னெடுக்கல. அப்படிதான் டிசம்பர் 6, 2021 அங்க ஒரு 10 நிமிஷத்துல நடைபெற பிரச்சனையா 2 ஆண்டு காலம் நீடிச்சது. யாருடைய பாதிப்பு தெரியும்? நீங்க பண்றது சரியில்லைன்னு சொன்னோம். வசந்தகுமார் ஒரு சின்ன பையனா இருந்தார், டிஎஸ்பி, அவர்கிட்ட சொன்னோம், இங்க உள்ள விஷயம் உங்களுக்கு புரியாது. நான் அப்பயே சொன்னேன், 30 ஆண்டு காலம் நாங்க மக்களுக்கான வேலையை செஞ்சிருக்கோம், அந்த அனுபவத்துல சொல்றோம், தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்காதீங்கன்னு சொன்னோம். அன்னைக்கே சொன்னோம், இந்த பிரச்சனையை உருவாக்குறது நீங்க தான் சொல்லிட்டு. என்ன நடந்துச்சு? ஓரத்துல பஸ் ஸ்டாண்ட் ஓரத்துல வச்சுட்டு போயிருந்தோம். இன்னைக்கு அது எங்க இருக்குது? நடு வீதியில, அங்க அரசு அலுவலகத்துக்கு மத்தியில கலெக்டரை நிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டீங்க. 8 மாவட்ட போலீஸ், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை போலீஸ் வந்துச்சு நினைக்கிறேன், டிஐஜி, 8 மாவட்டத்தினுடைய போலீஸ், 7-8 இடத்துல கண்காணிப்பு கோபுரம், தடுப்பு, சோதனை சாவடி, வஜ்ரா வாகன அதிரடிப்படை. இதெல்லாம் எதுக்கு? வெக்கமா இல்ல? ஒரு தேசத்தினுடைய தலைவருக்கு இந்த தேசத்தில் அஞ்சலி செலுத்த முடியாத கேவலம் எங்களுக்கா? இந்த அரசமைப்பு எப்படி இயங்குது? இந்திய அரசமைப்பு சாசன சட்டம் தானே இந்த நாட்டினுடைய பிதாமகன். அந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதின தலைவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு அங்க முடியலன்னு சொன்னா நாங்க தலைகுனிய வேண்டிய அவசியமும் தேவையும் இல்லை. பட்டியல் சமூக மக்களுக்கு கேவலம் அல்ல, இந்திய அரசுக்கு கேவலம், இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய இந்த ஆட்சி நிர்வாகத்துக்கு கேவலம். என்ன நடந்துச்சு? 144 தடை உத்தரவு. 2022 ஏப்ரல் 14 144 தடை உத்தரவு 7 மாவட்ட போலீஸ். 2022 டிசம்பர் 6 தடை உத்தரவு அப்பை தனி மாவட்ட போலீஸ், தஞ்சாவூர் டிஐஜி. ஏன் இதெல்லாம் நடந்துச்சு? சட்டத்தை பார்க்கக்கூடிய இடத்துல சட்டத்தை பார்க்கணும். இதையெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இவ்வளவு நெருக்கடிகளையும் கடந்து இன்னைக்கு எங்க மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஜம்முன்னு கால் மேல கால் போட்டுட்டு உங்க அதிகாரம்
மாலை போட்டு டிசம்பர் 6, 2022 முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ள நுழைஞ்சு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து இந்த மாவட்ட நிர்வாகத்தினுடைய அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்துறோமா இல்லையா? நள்ளிரவு வரையும் தொடர் போராட்டம். அப்புறம் கிளம்பி ஓடுவீங்க. போய் அர்த்தராத்திரில எங்க ஊரெல்லாம் சொல்லி அவ்வளவு வலியும் வேதனையும் எங்களுக்கு இருக்கும். இதையெல்லாம் தாண்டிதான் நாங்கள் மக்களுக்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிதான் இந்த பகுதியிலே உழைக்கும் மக்களுடைய விடுதலைக்கான அரசியலை, விடுதலை சிறுத்தை அரசியலை, மண்ணின் மைந்தனுடைய அரசியலை தூக்கி நிறுத்த அட்டி பிடிச்சிட்டு 2001 செம்மனார்வையில் உருண்டு பிறண்டோம் போலீஸோடு நடு ரோட்ல என்னை போட்டு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சாங்க. கையில விலங்கு போட்டு எடுத்துட்டு போனாங்க. 5 பதிங்க ஓடியா போயிட்டு அப்ப எனக்கு பக்குவம் இல்லாத வயசு. இன்னைக்கு இந்த நாட்டையே வழி நடத்தக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றிருக்கு. மேடை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கீங்களா? இது நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது இல்லையா? அப்ப நீங்க யாருக்காக அந்த அனுமதியை கொடுத்தீங்க? யோக்கியமான நிர்வாகம் அது. சட்டம் ஒழுங்கு எல்லா இடத்திலும் சரியா உங்களுடைய சட்டத்தை நீதியை பராமரிக்கிறீங்களா? சொல்லுங்க, நீங்க வெளிப்படையா சொல்லுங்க. இந்த ஊர்ல கஞ்சா இல்லையா? இத்தனை கிலோ கஞ்சாவை நீங்க கடந்த 20 நாளைக்கு முன்னாடி கைப்பற்றிருக்கீங்க. அங்க வியாபாரம் நடக்கலையா? அப்ப எங்கிட்ட மட்டும்தான் சட்டம். நாங்க மட்டும் நினைச்சாலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியுமா? காவல் நினைச்சா மட்டும்தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியுமா? நாங்கள் விரும்பினால் மட்டும்தான், நாங்கள்னா எங்களை போல இருக்கக்கூடிய மக்கள் விரும்பினால்தான் நாம் நினைக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியும். எங்களுக்கு சீர்குலைக்கின்ற நோக்கம் இல்லை. எல்லாருடைய உரிமைகளுக்காய் போராடுறோம். ஊராக பிரச்சாரம் பண்றோம். மதுவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றோம். சிறு பிள்ளைகள் மீது நிகழ்த்தப்படுகின்ற பாலியல் கொடுமைகளுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றோம். ஊரா பிரச்சாரம் பண்றோம். போய் பாருங்க, எங்க வெப்சைட்ல மதர்லாண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்கும். ஊரா போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம். முந்தானேத்து நடராஜபுரத்துல, மணல்மேடு லிமிட்ல இருக்கக்கூடிய மன்னிப்பாலத்துல, உடையூர் பருத்திக்குடியில, வெள்ளியநல்லூர்ல, கொற்கையில, தாளஞ்சேரியில, வரகடையில ஊரா போய் பண்றோம். அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா நாங்க என்னென்னலாம் பிரச்சாரம் பண்றோம். நீங்க செய்யக்கூடிய வேலையை, அரசு செய்யக்கூடிய வேலையை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் மக்கள்கிட்ட. சீர்காழியில, புத்தூர்ல, சோழியகுடியில, பூங்குடியில, மாதானத்துல, சீர்காழி சட்டநகரபுரத்துல, திருவெண்காடுல, சின்ன பெருந்தோட்டத்துல, புஞ்சையில, வளத்தாம்பட்டினத்துல, கீழையூர்ல, மயிலாடுதுறையில, டவுன்டேஷன்ல, திருவாடுதுறையில, வானராஜபுரத்துல, திருவேலிக்குடியில, பேராவூர்ல, அரையாபுரத்துல, நக்கம்பாடியில, இதெல்லாம் வரிசையா கிராம போய் பிரச்சாரம் கிடைச்சி அங்க போய் எங்க சாதியை பத்தி பேசுறோமா? மக்களுடைய வாழ்வு நிலையை மீட்டெடுப்பதற்கான ஒரு போராட்டத்தை நாங்க முன்னெடுக்கிறோம். ஆனா இங்க போய் சட்டத்தை காட்டி நீங்க உயர் நீதிமன்றத்துக்கு போனீங்க. ஏன் போனோம்? எங்கெல்லாம் பைத்தியமா? ஒரு அரை மணி நேரத்துல முடியக்கூடிய பேரணிக்கு ஏன் இவ்வளவு போலீஸ்? ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? அப்ப நீங்க அனுமதி கொடுத்துருந்தீங்க. இது அரை மணி நேரத்தில் முடியக்கூடிய பிரச்சனை. ஏன் காத்து நிக்கிறோம்? நீங்க அடிப்பீங்கன்னு பயந்துட்டா முடிவு உங்க கையில விட்டுட்டோம். கைது பண்றதா நீங்க கைது பண்ணுங்க, அனுமதிச்சாலும் அனுமதிங்கன்னு சொல்லிட்டோம். என்ன செஞ்சாலும் அதை எதிர்கொள்ள நாங்க தயாரா இருக்கிறோம். நான் பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழக்கு. என்ன வழக்கு? கஞ்சா வித்த வழக்கா? 2021 நீங்க போட்ட கேவலமான வழக்கு. பட்டவார்த்தையில் நடைபெற்ற சம்பவத்திற்காக எங்கள் மீது தொடரப்பட்ட 2 வழக்குல ஒரு வழக்குல இன்னைக்கு தீர்ப்பு. நீங்க சொன்னீங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், தமிழர்களுக்கு ஆசை வரும்னு சொல்லிட்டு புகார் கொடுத்தோடனே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இவங்களை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் இந்த புகாரையே கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இதை விட கேவலம் யாருக்கு இருக்கு? எந்த சமூகம் இவங்களுக்கு எதிராக நிற்குது? இதையெல்லாம் ஏன் சொல்றோம்னா, நாங்க அமைதியை விரும்புகின்றோம். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுடைய உரிமைகளுக்காக, தமிழ் சமூகத்தினுடைய உரிமைகளுக்காக, சிறுபான்மையின மக்களுடைய உரிமைகளுக்காக நாங்க இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம். சும்மா வயிறு பழப்புக்கு, வயிற்று பழப்புக்கு காலையில கிளம்பினா சாயந்தரம் 1000-2000 வருங்கிறதுக்காக சமூகத்தை வைத்து பொறுக்கித்தனம் செய்வதற்கு நாங்கள் இந்த இயக்கத்தை பயன்படுத்தவில்லை. எவனாவது இருப்பான், யாராவது எந்த கட்சியிலாவது ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாங்க. எங்களுடைய நோக்கம் அது அல்ல. எங்களுடைய மாண்புகளை மதிக்க கத்துவோம். உயர் நீதிமன்றம் இப்ப ஒரு உத்தரவு இருக்கு. தோழர்கள்ட்ட கலந்து பேசின நம்ம என்ன செய்யலான்னு. தடையை மீறது பெரிய விஷயம் இல்ல. நீங்க நாங்க நடத்துற எத்தனையோ போராட்டத்தை தடையை மீறி தான் நடத்தி இருக்கிறோம். இப்ப தோழர்கள்ட்ட கலந்து பேசணும்.
நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்குது? நீங்க சொன்ன எந்த கதையும் அவங்க ஏத்துக்கல. கம்யூனியல் கிளாஸ் ஆகும்னா உங்களை அழகா கேட்டிருக்காங்க. இதுல என்ன வரும்? 19 சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னா எப்படி வரும்னு உங்களுக்கு பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. உங்க இன்ஸ்பெக்டர் வந்து அங்க சொல்லுவாரு. இப்ப நீதிமன்றம் என்ன வழிகாட்டுதலை சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, வேற ஒரு தேதியில இவங்க மனு கொடுக்கணும், அந்த மனுவின் அடிப்படையில் இவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தோழர்கள்ட்ட கலந்து பேசி சில சட்ட நடவடிக்கைகள் இப்ப மீறது எனக்கு பெரிய விஷயம் இல்ல. இப்ப நான் மீறனாக்கா ஒரு 3 பிரிவுல நீங்க வழக்கு போடுவீங்க, இல்ல 5ல போடுவீங்க. உங்களுக்கு என் மேல என்ன கோபம் வந்தா ஒரு 7-8 கூட சேர்த்து போடுவீங்க. இதை எடுத்துட்டு போயிட்டு அடுத்த முறை கோர்ட்ல காட்டுவீங்க. இவங்க நீதிமன்றம் வழிகாட்டுறதுக்கு பிறகும் இவங்க மீறி இருக்கிறாங்க, தடையை மீறி இருக்கிறாங்க. சில சட்ட நடவடிக்கைகளுக்காக எங்களை உட்படுத்திக் கொண்டு வேறொரு தேதியில் முறைப்படி மனு கொடுப்போம். அப்போது நீங்கள் அனுமதி அளித்தாலும் அனுமதி அளிக்காவிட்டாலும் நீதிமன்றத்துக்கு போக மாட்டோம். இதே வீதியில மக்களோட தான் நாங்க வருவோம். அன்னைக்கு நீங்க எங்களை தடுக்கலாம், தடியடி நடத்தலாம், சுடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் இன்னொரு முறை நாங்கள் அனுமதி கடிதம் கேட்டு கொடுக்கும் போது நீங்கள் அனுமதி மறுத்தால் தடையை மீறுவோம். அது நாடே திரும்பி பார்க்கணும். ஜனநாயக நாடு. நாங்க பிறந்த இந்த மண்ணில் நாங்க என்ன வெளிநாட்டில நீங்க பஞ்சமடைக்க வந்தோம்னா, இல்ல வேற ஏதாவது இங்க தொழில் பண்ண வந்தவங்களா? இது எங்களுடைய மண்ணு, எங்களுடைய பூர்வீகம். ஆண்டாண்டு காலமா இந்த மண்ணினுடைய உரிமைகளுக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள். அவனுடைய வம்சாவளியில வந்தவன் செத்து போயிட்டான், அவனுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துறது கூட அனுமதி இல்லைன்னா இது யாருக்கு கேவலம்? எனக்கா கேவலம்? எனக்கு கேவலம் இல்லை. உங்களுடைய இங்க தடைக்காக நாங்க பதுங்கி நிக்கல. அப்படி நாங்கள் இந்த இயக்கத்திற்கு போராட வந்த போது கடலூர் மாவட்டத்தில் எஸ்பியா இருந்தார். அதான் காலையில சொன்னேன். அவர் இன்னைக்கு டிஜிபி ஆகி ரிட்டையர்ட் ஆயிட்டார், சைலேந்திர பாபு. அவர் அங்க எஸ்பியா இருந்தப்ப நான் எங்க மாவட்ட அமைப்பாளர். இன்னைக்கு என் கையில இந்த பொறுப்பும் இல்லை. எதை நோக்கி நான் போகல, ஒரு தெளிவான பாதையில மக்களுடைய உரிமைகளுக்காக போயிட்டு இருக்கிறோம். அப்ப 30 ஆண்டுக்கு மேல எங்களுக்கு அனுபவம். அதான் சொன்னேன், ஒரு நாட்டையே வழி நடத்தக்கூடிய அளவிற்கு ஆற்றல் இருக்குன்னு சொல்லிட்டு. எனவே இந்த நேரத்தில் இந்த இடத்தில் திரண்டிருக்கக்கூடிய தோழர்களே, நண்பர்களே, சில நடவடிக்கைகளுக்காக நாம் நீதிமன்றத்துக்கு போகலன்னா தடையை மீறி இருக்கலாம். அது ஒரு பொருட்டு அல்ல. எத்தனை நம்ம தடையை மீறி இருக்கிறோம். ஆனால் இப்போது கண்ணியமான முறையில் நாம் ராஜேஷுக்கு வீர வணக்கம் செலுத்துறோம். அவங்க இல்லத்துல போய் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறோம். வேறொரு தேதியில இன்னைக்கே போய் மணல்மேடு காவல் நிலையத்தில் அனுமதி கேட்டு தேதியை முடிவு பண்ணி மனு கொடுக்கிறோம். அதே தேதியில காவல்துறை அனுமதி வழங்கினாலும் மறுத்தாலும் பல்லாயிரக்கணக்கான மக்களை அணிதிரட்டி எந்த வீதியில் ராஜேஷ் மாண்டானோ, எந்த வீதியில் அவன் நடமாடினானோ அதே வீதியில் அவனுக்கு முழக்கமிட்டு வரும். அன்னைக்கு நீங்க இந்த முக்கிட்ட இருந்து போ, நீ அங்கே இருந்து வா, இங்க இருந்து வான்னு நீங்க எங்களுக்கு ஏதாவது நீங்க கட்டுப்பாடு விதிச்சீங்கன்னாக்கா அந்த கட்டுப்பாடை வந்து நாங்க உடைப்போம். சீர்காழில இருந்து வர்றவனா இறங்கி பட்டவர்த்தி மதவடியில இருந்து தான் வருவான், பந்தநல்லூர்ல இருந்து வருவான், திருவாலபுத்தூர்ல இருந்து வருவான், கடலக்குடியில இருந்து வரவனா அங்க இறங்கி என்ன நியாயம்? எனவே உளவுத்துறையில் இருக்கும் உண்மையான தகவலை சொல்லணும், தவறான தகவலை சொல்லக்கூடாது. நாங்கள் வந்து சட்டத்தை மதிப்போம், சட்டத்தை கட்டுப்படுவோம். சட்டத்தை காட்டி எங்களை ஒடுக்கும் போதுதான் நாங்கள் சட்டத்தை மீறுறோம். மனசாட்சிக்கு தான் பயப்படணும். எனக்கு மனசுல எந்த பயமும் இல்லை, யாருக்கும் துரோகம் செய்யல, எவனிடமும் கை நீட்டி ரூபா பணம் வாங்கல. 30 ஆண்டு காலத்தில் நினைச்சா பல கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருக்கலாம். இயக்கத்திற்கு வந்த போதே செல்வ செழிப்போடு வந்தோம். ஆனால் அடுத்த நிமிடத்தில் எங்களுக்கு மரணம் வந்தால் கூட அதை முத்தமிட தயாராக இருக்கின்றோம். எவரை கண்டும் எங்களுக்கு அச்சமில்லை, பயமில்லை. காலையில வீட்டை சுத்தி போலீஸ் போட்டிருக்கீங்க. சுத்தினா தகவலுக்காக 3 ரோட்ல ஒரு போலீஸ், ஃபவுண்டேஷன்ல ஒரு போலீஸ், இன்னொரு போலீஸ் எங்கே போய் பதுங்கிட்டு அங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன கேட்டீங்கன்னா நானே சொல்லிட போறேன். அவர் எப்ப வராருன்னு. நான் எப்படி வந்தேன்? இங்க வீட்டுக்கு வரானா கலர் சட்டை போட்டுட்டு இருக்காரு. அவர் என்னைய பாக்குறாரு, நான் அவரை பாக்குறேன். நான் வண்டியில போறப்ப அவர் பார்க்கும்போது அவருக்கு என்னை பார்த்தோடே அவருக்கு ஒரு ஷாக்கு வந்துச்சு. எப்படி வந்தாருன்னு கண்காணிக்க வேண்டிய வேலை உங்களுடைய வேலை. உங்க கண்காணிப்புல இருந்து நான் வெளியில போக வேண்டிய வேலை, அதுக்கான கடமை எனக்கு இருக்கு.
எனவே நீங்க ஒரு சட்டத்தை காட்டியோ ஒடுக்குமுறையை காட்டியோ எங்களை ஒடுக்க முடியாது. கார் வருது, காருக்கு பின்னாடியே போலீஸ். அந்த காரை நான் நிறுத்தி நீ ஒரு டீ கடையில் நிறுத்தி டீ குடின்னு சொல்றேன். அங்கேயே இந்த போலீஸ் நிக்கிறாரு. சரி, அந்த போலீஸை குழப்பி விடு, அந்த லாட்ஜ் வாசல போய் நீ காரை போடுன்ற. லாட்ஜ் வாசல காரை போட்டு இந்த தம்பி நிக்குது. அந்த போலீஸ் அந்த டீ கடையில இருந்து லாட்ஜுக்கு எதுக்கு போய் நின்றுட்டு இருக்காரு? நான் அப்புறம் நல்லாதவருமே வந்துட்டேன். சரி, நீ அவளை கண்காணிக்கிறது தெரியும் சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு பின்னாடி வரவரை நிறுத்தி கேளு. எங்களுக்கு ஒரு போலீஸ் தெரியும், நீ நிறுத்தி கேளுன்னு சொல்ற. எதுக்கு எங்க காரை நீங்க காலையில இருந்து பின்தொடர்ந்து வந்துட்டு நீங்க யாருன்னு கேளுன்ற. அவர் வணக்கம் வச்சு சொல்லிட்டாரு. யாருன்னு சொல்ல வேணாம், அவருக்கு தேவையில்லாத ஒரு பாதிப்பு வரக்கூடாது. அப்ப நீங்க எங்களை கண்காணிப்பதை விட நாங்க உங்களை கவனிச்சுட்டு இருக்கிறோம். எனவே ஒடுக்குமுறையை நீங்க கைவிடுங்க. இன்னைக்கு தம்பி ராதாகிருஷ்ணனோடு மனுதாரர் வருவார். மனுவை வாங்கிட்டு அதுக்கான தேதியை நீங்க வழங்கணும். அதுதான் இந்த நேரத்தில் வேண்டுகோள். போலீஸோடு சட்டத்தோடு ஒத்துழைக்க நாங்கள் எந்த காலத்திலும் தயாரா இருக்கிறோம். அதனால அதை காட்டி ஒடுக்க கூடாதுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். இப்ப நாங்க பேரணி வந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? யாரு திறந்து எங்களை அடிச்சிருப்பா? இவருடைய போலீஸ் இருக்கு, நீங்க எங்களை பாதுகாக்க மாட்டீங்களா? உங்க கையில லத்தி இருக்குது, அது எங்களை அடிக்க மட்டும்தானா? எங்களை அடிக்கிறவங்க நீங்க வேடிக்கை தான் பாப்பீங்களா? இங்க எந்த சமூக பதட்டமும் இல்லை. எல்லாரும் நாங்கள் இணக்கமாக தான் இருக்கோம். நேற்று நேரலையா கூட சொல்லி இருக்கிறேன், ஒரு கசப்புகளை மறந்துடும். உங்கள் மீது போட்ட வழக்குகளை கூட நாங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, அதை கூட நாங்கள் நடத்தாமல் கூட கைவிடுறோம்னு சொன்ன. ஏன் பயத்தினாலையா, அச்சத்தினாலையா? ஒரு சமூக நல்லிணக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. எனவே உழைக்கும் மக்களுடைய உரிமைகளுக்காக, தமிழ் சமூகத்தினுடைய உரிமைகளுக்காக, சிறுபான்மையின மக்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு இந்த மண்ணில் ஒரு மகத்தான போராளியாக களமாடிய அன்பு தோழன் ராஜேஷ் அவர்களுக்கு இந்த இடத்தில் நாங்கள் வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். இங்கிருந்து நாம் புறப்பட்டு ராஜேஷ் வீட்டுக்கு சென்று அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்துவிட்டு அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு உடனடியாக மணல்மேடு காவல் நிலையத்திற்கு நம்முடைய தோழர்கள் சென்று அனுமதி கடிதம் கொடுக்கிறார்கள். தேதியை உங்களோடு கலந்து முடிவு செய்வோம். அந்த நேரத்தில் நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை உங்களிடம் தெரிவிப்போம். ஒரு துண்டறிக்கை கூட அடிக்கல, ஒரு 2 பதிவை போட்டேன். நேற்று ஒரு நேரலை போட்டேன். ஏன் நேரலை அப்படின்னு சொன்னா, போலீஸ் இருக்கிறவங்க எல்லாம் சொன்னதுன்னு சொல்லிட்டு எப்படி போறீங்க, என்ன போறீங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம். என்னுடைய முகநூல மயிலாடுதுறை மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் போலீஸுடைய முகநூல் பக்கத்துல இருந்து கண்காணிக்கிறாங்க, சைபர் கிரைம் போலீஸ் கண்காணிக்குது, உளவுத்துறை கண்காணிக்குது. அப்ப முழு செய்தியை நானே சொல்லிட்டா அவங்க யாருக்கும் சந்தேகம் வராது என்பதற்காக தான் நேற்று அந்த நேரலையில நான் கருத்தை பதிவு செஞ்சேன். என்னைக்கு கூட மயிலாடுதுறையில வந்துகிட்டு இருக்கிறேன், வரும்போதும் நேரலையில நீங்க ஒத்துழைப்பு நல்கிறோம்னு சொன்னோம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அரசோடு சட்டத்தோடு காவல்துறையோடு நாங்க உடன்பட்டு போக தயாரா இருக்கிறோம். ஒரு இணக்கமான சூழல் வேணும்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் ஒடுக்குமுறைங்கிறதா எங்களுக்கு உடன்படவில்லை. எனவே காவல்துறையை சார்ந்தவர்கள் பாரபட்சம் இல்லாமல் சட்டத்தை பாதுகாக்க நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் ஒத்துழைப்போம். சட்டத்தை காட்டி எங்கள் ஒடுக்கும் போது எந்த காலகட்டத்திலும் நாங்கள் உடன்பட மாட்டோம். மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த போது பல குண்டர் தடுப்பு சட்டத்தை நாங்கள் எதிர்கொண்டவர்கள். அதற்கு பிறகு வரிசையா சொன்ன மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள், மீண்டும் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள், மரியாதைக்குரிய ஜெயலலிதா, அப்புறம் பழனிசாமி, இடையில பன்னீர்செல்வம், கொஞ்ச நாள் பழனிசாமி, இப்ப இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வரை பல அடக்குமுறை சட்டங்களை எதிர்கொண்டவர்கள். தேசிய பாதுகாப்பு சட்டம் வரை எதிர்கொண்டோம். தமிழ்நாட்டில் 2009 எல்லா இடங்களிலும் தேசிய பாதுகாப்பு சட்டம் டிஜிபி கண்டவுடன் கூட உத்தரவு போட்டார். ஈழ தமிழர் பிரச்சனைக்காக போராடிய போது என் கூட இருந்த தம்பி இளந்தங்குடியில் நடைபெற்ற அகரக்கருமணி பேருந்து உடைப்பிற்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டார். நாடு முழுவதும் ஒருத்தோட கூட பெயில் எடுக்க முடியல. நீதிமன்ற புறக்கணிப்பு, வழக்கறிஞர் வேலை நிறுத்தம். ஆனா ஈழோடு மட்டும் 9 நாள்ல தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டது. எப்படி நடந்துச்சு? இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு சொன்னா, சட்டத்தை நாங்க தொடர்ந்து கவனிச்சு வரோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எதை எப்படி அணுகணுங்கிற அறிவையும் ஆற்றலையும் பெற்றிருக்கக்கூடிய எங்கள்கிட்ட நீங்க சட்டத்தை காட்டி ஒடுக்க முடியாது என்பதற்காகவோ
நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக சாதி பெயரை வைத்து பிழப்பு நடத்தக்கூடியவர்கள் இல்லை. பொது சமூகத்தினுடைய விடுதலைக்காக உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். மற்றவர்களுடைய அரசியல் என்பது டிசம்பர் 6, 2021 மட்டுமில்லை என்பதற்காக இந்த வரலாறு சொல்றேன். சொல்ல முடியுமா? இங்க இருக்கக்கூடிய குமாரமங்கலத்துக்கும் கோதனூருக்கும் தடுப்பணை கட்டியிருக்காங்க. நாம் போராடலன்னு சொல்ல முடியுமா? விடுதலை சிறுத்தைகள் ஆயிரக்கணக்கில் போராடலன்னு சொல்ல முடியுமா? சக்கராலைக்கு போராடலன்னு சொல்ல முடியுமா? இந்த சாலையை செப்பனிடுவதற்காக சாலை மறியல் நடத்தவில்லை என்று சொல்ல முடியுமா? சக்கராலை பிரச்சனைக்காக தொழிலாளர்கள் பிரச்சனைக்காக போராடலன்னு சொல்ல முடியுமா? சக்கராலையிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது, அதை தடுத்து நிறுத்துகன்னு சொல்லி போராட முடியலன்னு சொல்ல முடியுமா? ஒரே ஒரு இடத்துல சாதிக்கான போராட்டமா சொல்லு வரிசையா? யார் சாதியின் பேர் வச்சு பொறிக்கிறோம் என்றார்? நாங்களா? இதையெல்லாம் இல்லை என்பதை புதிதாக வந்திருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாது. அதனால இதையெல்லாம் நான் சொல்ல வேண்டிய சூழலுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். வேறு எதுவும் இல்லை. ஏதோ சுய பெருமையை பேசிக்கிறதுக்கோ எங்க வரலாறு சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல. புதுசாக நடத்துவாங்க. இந்த வரலாறை எல்லாம் அறிந்தவர்களாக தெரிந்தவர்களாக இருப்பதனால்தான் நெஞ்சுரத்தோடு மக்களுக்கான வேலையை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றோம். எனவே இந்த மகத்தான பணிக்கு எங்களோடு நின்ற நம்முடைய அன்பு தம்பி ராஜேஷுக்கு மீண்டும் ஒரு முறை வீர வணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, வீரன் சட்டைமலை சீனிவாசனுக்கு, ராசான் அயோத்திதாச பண்டிதருக்கு, சாதி ஒழிப்பு களத்தினிலே சாவு கண்ட போராளியா ராஜேஷுக்கு வீர வணக்கம். வருகின்றோம். உழைக்கும் மக்களின் உரிமைகளை பாதுகாக்க, சிறுபான்மையின மக்களின் உரிமைகளை பாதுகாக்க, தமிழ் சமூகத்தின் உரிமைகளை பாதுகாக்க விடுதலை சிறுத்தைகள் வருகின்றோம். எழுச்சி தமிழர் திருமாவளவனின் தம்பிகள் வருகின்றோம்.